Hello guys, welcome back. ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு பிரேக் டவுன் வீடியோ தான். எந்த பேரில் எடுத்தேன்னா எஸ்பிஎக்ஸ் 500 எடுத்தேன். லைக் எக்ஸ்பிஎக்ஸ் 500 ஆர்எல்ஸ் எஸ்எம்பி 500 வாட் எவர். ஸோ இந்த ஜான் மந்தில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2 to 3 ட்ரேட்ஸ் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணேன். ஓகேங்களா, நான் ஏன் வந்து அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் எடுக்காம லைக் இந்த ட்ரேடை வந்து நான் ரெக்கார்ட் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு ரீசன் இருக்கு. லைக் இது மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ இல்லையோ, எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என் வீடியோவை பார்த்தே நான் மறுபடியும் ரீகால் பண்ணிப்பேன். லைக் ரீகால் இன் த சென்ஸ் எப்படி சொல்கிறது, லைக் நான் டவுன் ஆகுதுன்னா என்னோட வீடியோஸை பார்த்து நான் மறுபடியும் லைக் ஒரு மோட்டிவேட் மாதிரி ஆகும். என்னோட வீடியோஸ் பிரேக் டவுனை பார்த்தோன்னே அண்ட் தென் வந்து ஏன் இந்த இந்த ட்ரேடை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். லைக் இந்த மந்தே நான் வந்து ஒரு 2 to 3 ட்ரேட்ஸ் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணேன். அதெல்லாம் அந்த ட்ரேட்ஸில் இல்லாத ஸ்பெஷல் வந்து இதில் என்ன இருக்குன்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நான் நேஷ்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நேஷ்டாகில் வந்து எனக்கு என்னவா வியூவாக இருந்துச்சுன்னா, ப்ரைஸ் வந்து லைக் ப்ரைஸ் வந்து எனக்கு இந்த 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 இன்டர்மீடியட் லோ வந்து தூக்கணும், இந்த இந்த இன்டர்மீடியட் லோ வந்து தூக்கணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஏன் அந்த லோ தூக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இஎஸ் வந்து லைக் எஸ்பிஎக்ஸ் வந்து ஆல் டைம் வந்து புஷ் பண்ணிட்டு இருந்தான். ஓகேவா, வாட் ஐ வாஸ் லுக்கிங் வாஸ் எ பர்ஃபெக்ட் ஷாட். ஓகேவா, ஒரு நல்ல செல்லிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் என் பிளான் வந்து ஆஃப்டர் தி லண்டன் க்ளோஸ் அப்படியே மாறிடுச்சு. ஆஃப்டர் தி லண்டன் ஃபோர்த் குவார்ட்டர் அப்படியே மாறிடுச்சு. ஏன் என்னோட வியூ மாறிச்சுன்னா, சி என்கியூவில் வந்து வீக்லிலேருந்து வருவோம். ஓகேங்களா, என்கியூவில் வந்து வீக்லிலேருந்து வருவோம். ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு லோவை ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணியிருக்கான், கண்டினியூஷன் பண்ணியிருக்கான். அதுக்கு நெக்ஸ்ட் வீக் கண்டினியூஷன் பண்ணியிருக்கான். அண்ட் தென் அதுக்கு நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் அவுட் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த ரேஞ்சு கரெக்டான ஒரு கீ லெவலில் ப்ரைஸ் டேப் ஆகி மறுபடியும் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ என்னோட ஆர்டர் ஃப்ளோ வந்து புல்லிஷில் இருக்கு இந்த வீக்லியோட அனாலிசிஸ் படி. ஓகேவா, பட் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு மாதிரி மந்தமாக போய் அண்ட் தென் ப்ரீவியஸ் வீக், அதாவது இப்போ வந்து நான் டியூஸ்டே மிட் நைட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில். ப்ரீவியஸ் வீக் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ப்ரைஸ் வந்து இந்த ஹையை எடுக்கிறதுக்கான இது வந்து லைக் ஹையை எடுக்க வந்து ஃபெயில் பண்ணிட்டான். ஓகேவா, ஸோ இப்போ எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தால் ப்ரைஸ் வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். கரெக்டா, ஸோ நான் ட்ரேட் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் ஓகே நான் ட்ரேட் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 5 AM இல்லைனா வந்து ஒரு லண்டன் செஷன் அப்போ ப்ரைஸ் வந்து எனக்கு இந்த இந்த கேண்டில் ரேஞ்ச் இருக்குல்ல, வீக்லி கேண்டில் ரேஞ்சு, இந்த ரேஞ்ச் ஹை மேலே தூக்கிட்டு ஸ்வீப் வச்சுருந்தாங்கன்னா மேபி நான் அந்த ட்ரேடை வந்து நான் மீட் பண்ணியிருப்பேன். ஓகேவா, பட் எனக்கு ப்ரைஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்சு
வந்து ஃபில் அவுட் ஆகல. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து கொஞ்சம் இருக்கு ஸ்டில். பட் ஆனா பிரைஸ் வந்து ரேஞ்ச் ஃபில் அவுட் ஆகல. ஓகேவா? வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இஸ் பிரைஸ் ஷுட் டேக் திஸ் ஹை. ஓகேவா? இதுதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நேஷனல் ட்ரெட்ல. பட் ஆனா எனக்கு வந்து நேஷனல் ட்ரெட்ல வந்து எந்த ஒரு கிளீனான செட்டப்பும் கிடைக்கல. ஓகேவா? ஸோ நான் வந்து வேற எதெல்லாம் வந்து எனக்கு செட்டப் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் எஸ்பிஎக்ஸ்க்கு நான் ஸ்விட்ச் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஐசிடி வந்து அதாவது மைக்கேல் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? நான் என்னால் முடிஞ்சா நான் வந்து அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். நான் டெலிகிராமில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? Avoid predicting the reversal high. In other words, simply stay bullish until the market proves to you that it's completely and utterly broke down and reversed. Now, that might sound scary. What happens if I get into a trade, Michael, and I'm long and the market completely collapses and hurts me and I lose money? That's part of this. You can't go through this industry and have a career where you never have anything bad happen to you. That's unfortunate because everyone comes into this industry, like I did too, and we think that we're going to be the exception. We're not going to find that very painful outcome. And if you're going to be trading markets that are trading at all-time highs, you either let the market go without you and trade something else, or you submit to the idea that you want to keep taking buy signals and let money management and good trade management do its job. If you're not over leveraging, if you're not over trading, pushing the boundaries of what you're really capable of weathering as a trader in terms of a loss. As long as you're not doing that, it won't take you out of the game. என்னன்னா ஒரு மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு மார்க்கெட்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எஸ்பிஎக்ஸே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருக்குன்னா ஆல் டைம் ஹைல இருக்கும்போது ரிவர்சல்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஓகேவா? இதுதான் வந்து ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்னன்னா, லைக் நான் சொல்றேன். இது ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2 சும்மா அந்த பேச்சு வாக்குல. ஸோ ரூல் நம்பர் 2 என்னன்னா, பிரைஸ் என்னதான் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்சல் குடுக்க போறதா மாரி இருந்தாலும், ஆல் டைம் ஹைல இருக்கும்போது பைஸ்க்கு மட்டும் தான் பார்க்கணும். லைக் ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா அது வேற மேட்டரு. ஓகேவா? நான் ஸ்கேல்பர்ஸ பத்திலாம் இங்க பேசவே இல்ல. ஆனா நீங்க ஒரு இன்ட்ராடே ப்ரொஃபைல் பண்ண போறீங்க. இல்லைன்னா வந்து ஒரு ஸ்விங் செட்டப் மாரி பண்ண போறீங்கன்னா, பிரைஸ் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கும்போது எல்லாம் லைக் கீழ வர வர நீங்க பைஸ் மட்டும் தான் பார்க்கணும். சரி, அப்ப ரிவர்சல் வரப்போது என்ன பண்ணணும்னு கேட்டா, ரிவர்சல் வரும்போது அந்த லாஸ நம்மளால எதுவும் தடுக்க முடியாது. ஓகேவா? ரிவர்சல வந்து எப்பவுமே சரி, ரிவர்சல்ல வந்து நம்ம ஒமிட் பண்ணவே முடியாது. அதாவது இந்த லாங் டைம் ஆ ட்ரெண்ட் லாங் டைம் டெண்டன்சி ரிவர்சல் வரப்போது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அது மைண்ட்ல வந்து நான் கிளியரா மாத்திக்கிட்டேன். ஓகேவா? என்ன மாத்துனேன்னா, நேஷ் வந்து நேஷ் 100க்கும் ஆர் எல்ஸ் எஸ்பிஎக்ஸ்க்கும் வந்து எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சு. லோ புஷ் பண்ணேன். ஓகேவா? லோ புஷ் பண்ண இன் த சென்ஸ் செல் சைட் போறதுக்கு. பட் ஆனா நான் அந்த எனக்கு ஏன்னு தெரியல. திடீர்னு வந்து எனக்கு அது நான் எப்படி சொல்றது? நான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் யோசிச்சேன். ஓகேவா? லோவர் பிரைஸ் தான் போகுமா? அப்படின்ட்டு. அதனால வந்து பிரைஸ் வந்து எப்பவுமே சரி, இந்த இன்ஸ்டால பார்க்குற மாதிரி, ஆர் இந்த யூடியூப்லயோ, ஆர் இந்த ஷார்ட்ஸ்லயோ நீங்க பார்க்குற மாரி டப்புன்னு இந்த இந்த ஹை தூக்குனோனே ஸ்னைப்பர் மாரி கீழ தர தர தரன்னு விழுறது. இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ்ல அண்ட் தென் வந்து இந்த கோல்டு அண்ட் தென் இந்த ஃபியூச்சர்ஸ்ல இந்த மாரி மார்க்கெட்ஸ்ல வந்து இந்த மாரி ஹைஸையோ இல்லைன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு ஹைஸையும் லோஸையும் தூக்கணும். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் ஹைஸ் தூக்கின உடனே
ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுறது வந்து பாசிபிளே கிடையாது. ஓகேவா? அது ஏன் பாசிபிள் இல்லன்னா, ஒரு கரன்சி பேர்ஸ்ல அந்த மாரி ஆகுதுன்றது வேற. ஒரு இண்டெக்ஸோ இல்லன்னா வந்து ஒரு கோல்டு மார்க்கெட்டோ, ஒரு மெட்டல் மார்க்கெட்டோ, ஒரு கமாடிட்டி மார்க்கெட்லயோ வந்து அந்த மாரி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறது வேற. ஃபர்ஸ்ட்டு வந்து ஏன் அத நான் வந்து வேற வேறன்னு சொல்றேன்னா, ஒரு எக்ஸாக்டிக் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாக்டிக் பேர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த எக்ஸாக்டிக் பேர்ல வந்து மேனிபுலேஷன் அதிகமா இருக்கும். அது வந்து அந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி யாரும் இருக்கா? லிக்விடிட்டி வந்து அவ்வளவா இருக்காது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு. லிக்விடிட்டி வந்து நான் லிக்விடிட்டின்றது வந்து நான் ஈக்குவல் லோ, ஈக்குவல் ஹை அத நான் மீன் பண்ணல. ஓகேவா? நான் லிக்விடிட்டின்றது வந்து நான் எத மீன் பண்றேன்னா, ஒரு இடத்துல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்களா, கம்மியா இருக்காங்களான்றத பொறுத்து தான் லிக்விடிட்டி வந்து ஹையா இருக்குமா, லோவா இருக்குமான்றது மாறும். ஓகேவா? நான் அந்த லிக்விடிட்டிய பத்தி பேசுறேன். நான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி நான் பேசல. ஓகேவா? ஸோ, எக்ஸாக்டிக் பேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டீஸ் வந்து கம்மி. ஓகேவா? பிளேயர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ட் தென் வந்து இந்த லைக் பிளேயர்ஸ் இன் தி சென்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸோ, இன்வெஸ்டர்ஸோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்லி ரீட்டெயிலர்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ, நீங்க அந்த மாரி எக்ஸாக்டிக் பேர்ஸ்ல வந்து நீங்க அந்த மாரி ரிவர்சல்ஸ் வந்து அங்க எதிர்பார்க்கலாம். ஓகேவா? பட் ஆனா, கோல்டோ இல்லனா வந்து ஒரு ஹையர் கேப் இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லயோ வந்து நீங்க அந்த மாரி லைக் ஆல் டைம் ஹை தூக்கிட்டான், ஆல் டைம் ஹை தூக்குனோனே ரிவர்சலு அப்படின்ற ஒரு ரியாக்ஷன வந்து 80% நீங்க பார்க்கவே முடியாது. ஓகேவா? அந்த மாரி ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குது. லைக் ஆல் டைம் ஹைய தூக்குன உடனே ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. லைக் இந்த மாரி ஒரு ஹைய தூக்குன உடனே பிரைஸ் வந்து டப்புன்னு நீங்க இந்த மாரி ஃபால் அவுட் ஆகணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, ஒண்ணு அன்னைக்கு மார்க்கெட் கிராஷா இருக்கணும். ஓகேவா? அதர்வைஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் வந்து மேல இருக்கிற லேயர்ஸ வந்து க்ளோஸ் பண்ற மாரி இருக்கணும். ஓகேவா? அதர்வைஸ் வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு நியூஸா இருக்கணும். லைக் நியூஸா இருந்தாலுமே மார்க்கெட் வந்து மறுபடியும் மேல போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சம்வாட் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து பிரைஸ் வந்து கீழ டம்ப் பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்டாக் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் லைக் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு 500 ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு. 500 ஷேர்ஸ் லிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா, ஒரு 200 ஷேர்ஸ் செல்ல போனாலும், மீதி இருக்கிற 300 ஷேர்ஸ் வந்து மேல தூக்கி விட்டுரும். ஓகேயா? இது வந்து இண்டெக்ஸோட ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? மைனஸ் வந்து யாருக்குன்னா, இந்த செல்லர்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த பேரிஷ் ட்ரெண்ட்ல ப்ராஃபிட் பண்றவங்க அவங்களுக்கு. நீங்க இண்டெக்ஸ் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா, என்னதான் பிரைஸ் வந்து கீழ செல் போயிருந்தாலும், மறுபடியும் பிரைஸ் வந்து ரிட்ரைவ் ஆயிருக்கும். இதுதான் நடந்திருக்கும். லைக் நான் வீக்லிலயும் நான் போய் காமிக்கிறேன். பிரைஸ் என்ன பண்ணியிருக்கான்? ஈவன் தோ லிக்விடிட்டி இன்ஜினியர் பண்ணாலும் பிரைஸ் கீழ வந்துட்டான். வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான்? பிரைஸ் மேல தான் புஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு யூரோ யூஎஸ்டிலயோ ஒரு கரன்சி பேஸ்லயும் வந்து ஃபோக்கஸ் பண்றத விட, மோஸ்ட் லைக்லி இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த சைடு மாட்டாங்க. ஓகேங்களா? லைக் அந்த சைட்லாம் வந்து பேங்க்ஸு அந்த மாரி தான் போவாங்க கரன்சி பேஸ்ல. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நானு. இன்வெஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட் லைக்லி எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்லயோ இல்லனா வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லயோ மட்டும் தான் அவங்க வந்து ஃபோகஸ்டா இருப்பாங்களே தவிர்த்து, ஒரு கரன்சி பேஸ்லயோ இல்லனா ஒரு பிட்காயின்ற மாரி ஒரு கிரிப்டோ கரன்சிஸ்லயோ வந்து அவ்வளோ ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? மோஸ்ட் லைக்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ வந்து மேல மேல புஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. அண்ட் தென் டெவலப்மெண்ட்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிற வரைக்கும், ஷேர்ஸ் அதாவது வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் லைக் மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டா இருக்கட்டும், எப்பவுமே சரி, கீழ விழவே விழாது. அதுதான் உண்மை. ஓகேங்களா? டெவலப்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிற வரைக்குமே,
அதாவது வந்து இன்னோவேஷன், அதாவது வந்து இன்வென்ஷன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிற வரைக்குமே S&P 500 இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து இந்த என்கியூ, US30 இந்த மாதிரி ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், கீழே விழ இந்த சென்ஸ் இதெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபாலுன்னுலாம் சொல்ல முடியாது. லைக் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லலாம் வந்து சிம்பிள் தான். இந்த இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட்ஸில் வந்து பெருசா நீங்க எந்த ஒரு இதுவும் பார்த்துருக்க முடியாது. லைக் இண்டஸ்ட்ரியல் ரீதியாவும் சரி, ஒரு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ ரிலீஸ் ரீதியாவும் சரி, எந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிசல்ட்டையும் பார்த்துருக்க முடியாது. யுஎஸ் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கும். அண்ட் தென் இதே இடத்துலயும் அதே மாதிரி தான். மேபி லைக் அதுதான். ட்ரம்ப் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. டாரிஃப் அது இதுன்ட்டு. அந்த ஒரு பிரச்சனையால ஆனது தான் இந்த ஒரு ஃபால்ஸ் எல்லாமே. அப்புறம் ஏப்ரல் மார்க்கெட்ல இருந்து மறுபடியும் லைக் ஏப்ரல்ல இருந்து மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதேதான். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு இது இருக்கும். லைக் வந்து ஒரு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே எனக்கு வந்து ரிவர்சல் ஆகுமான்னு தெரியாது. ஓகேவா? நான் நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணத வச்சு உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்ட்டு. ரிவர்சல் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. ஓகேவா? தென் இப்போ ஹையை இந்த ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட வியூ என்னன்னா ஹையர் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் வந்து என்ன 4 ஹவரில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நான் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ண மாட்டேன். ஓகேவா? எனக்கு வந்து நான் டெய்லி போவேன், 4 ஹவர் போவேன், 1 ஹவர் போவேன். அண்ட் தென் சம்டைம்ஸ் 45 மினிட்ஸ். எனக்கு எதில் வியூ நல்லா கரெக்டாக கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ. ஓகே, இங்கே மார்க் பண்ணியிருந்தால ப்ரீவியஸ் டேவோட லோ இது. ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரீவியஸ் டேவோட லோவை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ப்ரீவியஸ் டேவோட லோ ஆர் ஹை அதுவும் ஒரு பீரியடாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல நான் எதை பீரியடாக கன்சிடர் பண்ணோன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோவையும் இந்த ஆர்டர் பிளாக்கையும் ப்ரீவியஸ் டே லோவாக கன்சிடர் பண்ணோம். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணோன்னா இந்த லோவில் ரிஜெக்ஷன் கொடுத்தான். ஓகே, இந்த லோவில் வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தான். தென் 15 மினிட்டுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? 15 மினிட் சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தோம்னா ப்ரைஸ் வந்து இங்கே க்ளோஸ் பண்ண ஒரு லைக் இங்கே க்ளோஸ் பண்ண ஆர்டர்ஸ் இல்லாமல் ப்ரைஸ் வந்து மந்தமாக மேலே வர ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? அண்ட் தென் இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரு ஆகும்போது இது வந்து ஒரு 8:30 ஓப்பனிங் கூட கிடையாது. ஓகேவா? லைக் இதெல்லாம் நான் இந்த இடத்துல என்ட்ரு ஆகும்போது 7:45 அந்த ரேஞ்ச் தான். இது வந்து மாடல் நம்பர் 2ன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் இது வந்து மாடல் நம்பர் 2ன்னு நினைக்கிறேன். லைக் பிரேக்கர். ஓகே, பிரேக்கரோ இல்லை சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியோ வாட் எவர் என்ன சொல்லிக்கிறீங்களோ சொல்லிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து லைக் ஜஸ்ட் நார்மலாக யோசிச்சு பாருங்க. ஓகேவா? நீங்கள் இந்த சினாரியோவில் நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க? இது வந்து ப்ரைஸ் வந்து ரைட்டான டைம் கிடையாது. ஓகேவா? இது வந்து ரைட்டான டைமும் கிடையாது. அந்த டைம் லைக் இந்த கேண்டில் வந்து எதுவும் பிரிண்ட் ஆகணும்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தான் இருக்கு. இந்த 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 இது மட்டும் தான் இருக்கு. இதில் தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா சொல்லுங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ட்ரேட் எடுப்பீங்களா, இல்லைன்னா ப்ரைஸ் வந்து கீழே போன உடனே நான் வந்து பை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எடுத்துருப்பீங்களா? லைக் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். ஓகேவா? இது நான் டெலிகிராமில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் கேட்குறேன். ஹானஸ்ட்டாக வந்து சொல்லுங்கள். ப்ரைஸ் வந்து கீழே வரணும், வந்துட்ட பிறகு
இங்க நான் ஒரு எம்எஸ்எஸ்ஸோ நான் எஃப்இஜி ஃபார்ம் பண்ண உடனே நான் இங்க பை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நான் ஏன் வந்து இந்த இடத்துல நான் எதுவுமே பார்க்கலன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? ஆ அதுக்கு வந்து நான் யூஎஸ் 30 தான் போகணும். இப்ப லைக் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஸோ இத பாருங்க. 7:45 இந்த 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 just look at this zone. Okay? Just marking this randomly. Wait a minute. I'm just marking this randomly. Okay? ஸோ இது வந்து 6 to what 8. ஓகே? நான் 8 வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து US 30. அதே 6 to 8 பாருங்க. ஓகேவா? Wait. 6 to 8. So this is my 8. ஓகேவா? ப்ரைஸிங் என்ன பண்ணியிருக்கு? லைக் நான் 6 to 8 கூட விடுங்க. நான் இந்த லோ டு நான் எங்கே என்ட்ரி எடுத்தேன்? 7:45 அந்த ரேஞ்சில் என்ட்ரி எடுத்தேன். ஓகே 7:30 7:45 ரேஞ்சில் எடுத்தேன் நான். அதே நான் வந்து இதே லோ. ஓகே இதே லோ டு 7:45 ரேஞ்ச் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ரைஸு US 30ல ஈஸியாக அந்த லோ எடுத்துருப்பான். ஆர்எல்ஸ் S&Pல லைக் S&P ஆர் SPX வாட் எவர் யூ சே SPXல இந்த லோ சீக்கிரமாக எடுத்துருப்பான். இதுதான் என்னோட கொஸ்டின். ஓகேவா? ஆப்வியஸா US 30 தான். ஏன்னா ஏன் US 30ன்னு நான் சொல்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். US 30 வந்து எப்படி ஆக்ட் ஆகும், எந்த டைம்ல எப்படி ஆக்ட் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். இங்க பாருங்க, இந்த சைட் இதெல்லாம் பாருங்க. பிரைஸ் என்ன பண்ணியிருக்கான், டம்ப் பண்ணியிருக்கான், மறுபடியும் மேலே புஷ் பண்ணியிருக்கான், இதை ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கான், மறுபடியும் மேலே புஷ் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து லைக் ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருக்கும். அதாவது ப்ரைஸ் வந்து 9:30 ஓப்பனிங் அந்த டைம்லலாம் வந்து எப்பவுமே சரி பயங்கர மேனிப்புலேட்டிவாக இருக்கும் US 30 பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு வந்து இங்கே US 30 வந்து லோ தூக்க போகுதுன்னு தெரியுது. ஓகேவா? US 30 லோ தூக்குனா அப்போ எனக்கு இந்த SPXல வந்து இந்த லோ வந்து எனக்கு ஹோல்ட் ஆகும். கரெக்டா? சொல்றது கரெக்டு தானே? லைக் தப்புனா தப்புன்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ எனக்கு US 30 வந்து இந்த லோ வந்து எனக்கு ஸ்வீப் ஆயிடுச்சுன்னா SPXல வந்து எனக்கு இந்த லோ வந்து ப்ரொடெக்டட் தானே? ஓகேவா? ஜஸ்ட் இது ப்ராபபிலிட்டியை தான் நான் யோசிச்சேன். ஓகேவா? இது ப்ராபபிலிட்டி தான். இது ப்ராபபிலிட்டியை தான் நான் யோசிச்சேன். ஓகேவா? ஐ வாஸ் நாட் ஷுர் வெதர் இது வந்து தூக்குமா தூக்காதான்ட்டு. லைக் தூக்குமா தூக்காத இன் சென்ஸ் இது வந்து வயலேட் பண்ணுமா பண்ணாதுன்னு வந்து நான் ஷோராக இல்லை. ஓகேவா? ஏன் ஷோராக இல்லைன்னா ப்ரைஸ் வந்து இட் வாஸ் நாட் தட் மச் ஸ்டேபிள் இந்த ஜோன்லாம். சாரி இந்த ஜோன்லாம் வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக இல்லை. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ப்ராபபிலிட்டி வந்து நம்ம ப்ளே பண்ணணும். ஓகே நான் என்ன மாதிரி ப்ராபபிலிட்டி நான் செட் பண்ணி வச்சிருந்தேன்னா, ஒன்று ப்ரைஸ் வந்து எனக்கு இங்கேருந்து இப்படி போயிட்டு இந்த லோ ப்ரொடெக்ட் ஆகி இது ஒரு SMT ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ப்ராபபிலிட்டி நம்பர் 1. அண்ட் தென் இன்னொரு ப்ராபபிலிட்டி என்னன்னா, ப்ரைஸ் வந்து இங்கே கீழே போயிட்டு இந்த லோவை தூக்கிட்டு அண்ட் தென் எனக்கு இந்த இடத்துல ஒரு SMT கிடைச்சி இந்த இடத்துல நான் ஒரு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ட்ரேட் இருக்கணும். இதுதான் நான் செட் பண்ணி வச்சிருந்த ப்ராபபிலிட்டி. ஓகேவா? இந்த ப்ராபபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் ரிஸ்கையும் வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டு வச்சுட்டேன். ஸோ இது இந்த பிரேக் டவுன் மூலியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரைஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹை நோக்கி போகணும். லைக் எஸ்பெஷலி வந்து ஒரு பிகினர் ட்ரேடரோ இல்லைனா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ட்ரேடர்ஸ் கூட சில பேர் வந்து இது பண்ணுவாங்க.
ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் இன்சூரன்ஸ் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்காங்கன்னா, அவங்களும் இதே தப்பு தான் பண்ணுவாங்க. என்னன்னா, பிரைஸ் ஆல் டைம் ஹைல இருக்கும்போது, அங்க வந்து ஒரு ரிவர்சல் எதிர்பார்ப்பாங்க. இதுக்கு எதிர்பார்க்கறது தப்பு இல்ல. ஓகேவா? பட் ஆனா நீங்க அந்த ரிவர்சல வந்து சடனா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றது தான் தப்பு. ஒரு ரீசன் வேணும். ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். ரிவர்சல் வருதுன்னா, ஏன் ரிவர்சல் வரணும்? அந்த டைம்ல என்ன ஆயிருக்கு? இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பொசிஷன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் பண்றாங்க. எதனால ஸ்கொயர் ஆஃப் பண்றாங்க? எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ராப்பரான ரீசன் இருந்தா தான் பிரைஸ் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அன்லெஸ் ஆர் அன்டில் ட்ரெண்ட் சேஞ்சே ஆகாது. ஈவன் தோ உங்களுக்கு வந்து ஒரே நிமிஷத்துல 10,000 பாயிண்ட் விழுது. லைக் விழாது. ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் சொல்றேன். 10,000 பாயிண்ட் விழுது அப்படின்னாலும், அந்த 10,000 பாயிண்ட் விழுந்த பிரைஸ் ஆக்ஷன ஃபில் பண்ணிட்டோம். ரீசன் வேலிடா இல்லன்னா. ஓகேவா? ரீசன் வேலிடா இருந்துச்சுன்னா, பிரைஸ் வந்து மறுபடியும் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி செட் பண்ண கத்துக்கணும். லைக் கத்துக்கணும் இந்த சென்ஸ் இது லைக் எனக்கே நான் சொல்லிக்க வரேன். வீடியோ கூட நான் போடுறது வந்து வியூஸ்க்காகவோ இல்லைன்னா வந்து சப்ஸ்கிரைப்காகவும் கிடையாது. நான் இப்போலாம் வந்து எமோஷ்னலாக நான் டவுனாக இருக்கணும். அந்த மாதிரி நான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து வச்சு என்னோட ப்ரிப்பேர் வீடியோஸ் நான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து என்னோட ஓவரால் வியூ. ஓவரால் வியூவில் ஓவரால் ட்ரேட் டைரக்டும். யா முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஆல் டைம் மேலே இருக்கும்போது லோஸில் வந்து பை பார்க்கணும். ஓகே லைக் லோஸ் வர வரைக்கும் சும்மா இருந்துட்டு லோஸில் வந்து பைஸ் பார்க்கணும். ஓகேவா? ஆல் டைம் மேலே வந்து செல்ஸ் பார்க்குறீங்கன்னா ஒரு ஸ்கேல்போ ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்னா ஒரு 1 hour பொசிஷன்ஸ் மட்டும் பாருங்க. செல்லிங்ஸ் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் வந்து ப்ராபபிலிட்டி வந்து செட் பண்ண ஆரம்பிங்க.